ஸோ வணக்கம் நண்பா. ரொம்ப நாளாக எங்கே போயிருந்தேன்னு எல்லாம் தேடிட்டு வந்திருப்பீங்க. நான் உசுரோட தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு புது வேர்ல்டு சீடு தான். நான் இப்போது க்ரியேட்டிவ் மோடில் இருக்கேன். இந்த வேர்ல்டு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தேவையான லூட்டை பேக்கில் வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய எண்டு போர்ட்டலை பற்றி தான். ஒரு ப்ரோ கேட்டிருந்தாரு, ப்ரோ எண்டு போர்ட்டலை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. அதுக்கான ஐட்டம்ஸ் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஐட்டம்ஸை எக்யூப் பண்ணிடலாம். ஹெல்மெட்டு, பேண்ட்டு ப்ளஸ்ஸு எலக்ட்ரா. வியூ பார்க்க நல்லா இருக்கா? ஓகே, நல்லா இருக்குது. நான் எதுக்காக வந்தனோ அதை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்றேன். இந்த வாட்டி நம்ம எண்டு போர்ட்டலு எந்த பக்கம் இருக்குன்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு உங்களுக்கு என்டர் புல்லு ப்ளஸ் பிளேஸ் பவுடர் தேவைப்படும். அதை நான் போகிற வழியில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நம்ம இதை கையில் எடுத்து வச்சுக்கலாம். ராக்கெட் இப்போதைக்கு தேவைப்படாது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த வேர்ல்டு சீடில் ஒரு வில்லேஜை தான் கண்டுபிடிக்க போகிறோம். என்கிட்ட ஏற்கனவே நிறையா காம்பஸ் இருக்கும். இருங்கப்பா, அதை கீழே போட்டு பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம கைக்கு வந்திருக்கிறது என்ன? நெதர் போர்ட்டல். நெதர் போர்ட்டல் நம்ம இப்போதைக்கு போக வேண்டாம்னு நினைக்கிறேன். நம்ம வில்லேஜுக்கு போகலாம். நெதர் போர்ட்டலோடவே வருது. ஃபஸ்ட்டு வில்லேஜ் எங்கே? ஃபஸ்ட்டு வில்லேஜ் டேய் கடை வச்சு நான் காம்பஸ் வச்சுருந்தா எங்கே இருந்து தெரியும்? ஸ்கெலட்டன் ஸ்பானர் ஓகே. ஸ்னோ வில்லேஜு ஓகே. கைஸ் வில்லேஜ் ஃபஸ்ட்டு வில்லேஜே காணுமே. இதர் போர்டல் லஸ்கேவு ஓகே. ட்ரெஷர் பேஸ்டியன் ஓகே. ரூயின்டு போர்ட்டலு என்டர் போர்ட்டலில் நம்ம போட்டு வச்சுருக்கேன். கைஸ் 1 செகண்ட். ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு வில்லேஜுக்கு வந்தாச்சு நண்பா. பார்த்தீங்கன்னா அங்கிட்டாம இருந்து ஸ்னோ ஃப்ளவர் இருந்துச்சு இல்லையா, அதான் பனி பெஞ்ச ஏரியா. எனக்கு ஒழுங்காக பேசுகிற மட்டுக்கு வர இந்த பனி பிரதேசத்தை நோக்கி நம்ம இந்த பக்கமாக ட்ராவல் பண்ணி ஃபஸ்ட்டு வில்லேஜுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரியாக கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து இங்கனக்குள்ளே நோண்டினீங்கன்னா கீழே ஒரு ஸ்கெலிட்டன் ஸ்பானர் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்கெலிட்டன் ஸ்பானரை நம்ம கிளியராக பார்க்கணுன்னா அதுக்கு 3 விஷயம் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நைட் விஷன் போர்ஷனை குடிச்சிட்டு நம்ம ஸ்பெக்டேட்டர் மோட ஆன் பண்ணிட்டோம்னா ஓகே, அவ்வளோதான். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கீழே இறங்கி போயிடலாம். அப்படியே பொறுப்பாக போனோம்னா பார்த்தீங்களா வந்துருச்சு முதல் ஸ்பானர். பார்த்திங்கன்னா 2 செஸ்ட்டோட இருக்கும். ஆல்ரெடி நான் இங்கே மேலே செட் பண்ணி வச்சுருந்துருக்கேன் காம்பஸ் போட்டு. ஃபஸ்ட்டு ஸ்கெலிட்டன் ஸ்பானரு ஸ்ட்ரைட்டாக மேலே போய் பார்த்துக்கலாம். இருங்க எந்த இடத்துல இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். 170 to 280க்கு வந்தீங்கனாலே போதும். ஸ்ட்ரைட்டாக கீழே வந்து கொஞ்சம் தூரம் சுற்றி மைண்ட் பண்ணிங்கன்னா கிடச்சிரும். எல்லாம் மார்க் பண்ணி வச்சுங்க, நோட்டீஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு கிளம்பிடுவோம். ஸோ செகண்டாக நம்ம போக வேண்டிய ஏரியா வந்து ரூயின்டு போர்ட்டலு. ஸோ அங்கே நம்ம டெலிபோர்ட் ஆயிடுவோமா? இட்ஸ் ஓகே. நம்ம செகண்ட் வில்லேஜுக்கு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா இதுவும் கொஞ்சம் தூரம் தான். வெறும் 90க்கு 370 இல்லை 360 வந்தீங்கனாலே போதும். இந்த மாதிரி இன்னொரு அழகான நல்ல வில்லேஜ் கிடச்சிரும். முக்கியமாக இந்த வில்லேஜில் சோறு நிறையா கிடச்சிரும். இங்கே கொஞ்சம் ஹேபிள்ஸ் இருக்கும், ப்ளஸ் இங்கே கொஞ்சம் ஹேபிள்ஸ் நிறையாவே இருக்குது. ஃபிஷர்மேனு பத்தாவதுக்கு 2 பக்கமும் அந்த விவசாயம் பண்ணுற ஏரியா. 3ஆவதாக அங்கேயும் கொஞ்சம் ஹேபிள் இருக்கும், அதையும் கூட போய்க்கி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். பக்கத்தால் டெசர்ட்டு, அங்கே போய் எதனா பொறுக்கிறதுனா பொறின்னு வந்துக்கலாம். முக்கியமாக கீழே மைனிங் பண்ணுறதுக்கு ஏற்ற ஏரியா. பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நான் தான் உருவாக்கினேன். கொஞ்சம் சின்ன வேலை தான் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து ரூயின்டு போர்ட்டலு. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் லொக்கேஷன் ஸ்டோனை இங்கே வச்சுருப்பேன். அதுதான் அந்த லட்சணத்தில் இருக்குது. ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு எண்டு போர்ட்டலுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான மொதல் விஷயத்தை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சாராணி இல்லை பண்ணிக்க மாட்டேன். டேய் நிற்கப்படுறா, மதிக்க மாட்டான் ப்ளீஸ். ஏங்க நம்ம உள்ளே போய்க்கலாம். ஓகே வந்தாச்சு. ஜஸ்ட்டில் இருந்த லூட்டை நான் ஏற்கனவே கொஞ்சம் எடுத்துருந்தேன். இப்போ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போவும் அதே தான் இருக்குன்னு வச்சுட்டு வந்தது. ஸோ ஓகே நம்ம உள்ளே போயிடலாம். ஏன் ப்ரோ சம்மந்தம் இல்லாமல் இப்போ நீ வந்து நெதர் போர்ட்டலுக்குள்ளே போகிற நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. அதுக்கு ஒரு நல்ல காரணம் இருக்குது. ஏன்னா நான் வந்து என்டர்பில் சொல்லியிருந்தேன் இல்லையா,
நெதர்க்குள்ளே போனால் தான் நமக்கு பிளேஸ் ராடு கிடைக்கும். ஸோ புதுசாக வந்த பிளேயர்ஸுக்கு தெரியாது இல்லையா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போர்ட்டலுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துலேருந்து இதை தூக்கி நம்ம பேக்கில் போட்டுக்கலாம். ஸோ நம்ம லஸ்கே எதுக்கு இதில் இருக்குது, எண்டு போர்ட்டல். ஓகே ஓகே, இன்னொரு எண்டு போர்ட்டல் இங்கே ஒன்று கட்டி வச்சுருக்காங்க போல், அதையும் நான் மார்க் பண்ணி வச்சுருந்துருக்கேன். இது தேவைப்படாது, லஸ்கேவும் தேவைப்படாது. ஸ்னோ வில்லேஜ் அது பார்த்தாச்சு. அடுத்து இருக்கிறது நெதர் போர்ட்டல். ஓகே 27. ஓ நான் இருக்கிற ஏரியாவா, இருங்க கைஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு வரணும். இன் நெதர் போர்ட்டல் கோஆர்டினேட்ஸை மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டெலிபோர்ட் தான் 181671. ஓகே சாரி கைஸ், நான் இன்னொரு போர்ட்டல் தான் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். அந்த மாதிரி அது வந்து இன்னொரு போர்ட்டல் இருக்கிற ஏரியாவுக்கு அதில் கொஞ்சம் லூட் கிடைக்கும், அவ்வளோதான். இருங்க நம்ம ஸ்பெக்டேட்டர் மோடுக்கு போய் கண்டுபிடிச்சலாம் சீக்கிரம். ஸோ காய்ஸ் வந்தாச்சு. இங்கே லூட் பாக்ஸ் இருக்குது, அதை போய் ஓப்பன் பண்ணிடலாம். நெதர் ஃபோர்ட்ரஸ் பார்க்க உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வெளியே போய் ஸ்பெக்டேட்டர் மோடில் இந்த ஏரியா அவ்வளோ பெருசுன்னு நான் சுற்றி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட 2 செஸ்ட் இருக்குது. இப்போ தான் வந்தோம். 140க்கு -250 இல்லை 260க்கு வந்தீங்கன்னா கிடச்சிரும். பார்த்திங்கன்னா டைமண்ட் ஆர்மரு, அப்புறம் இது வச்சுருக்காங்க அயன் ஆர்மரு. ஹார்ஸுக்கு நம்ம போட்டுக்க முடியாது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல் ஐட்டம் நெதர் வாட்ஸ் இருக்குது. கோல்டு பெருசாக நமக்கு தேவைப்படாது, ஆனால் பிக்லின்ஸில் ட்ரேட் பண்ணுறதுனா ட்ரேட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இது பேர் தான் பிளேஸ் ராடுன்னு சொல்லியிருந்தேன். இந்த மாப் கிட்ட இருந்தால் நமக்கு பிளேஸ் ராடு கிடைக்கும். இது வந்து பிளேஸ் இந்த மாபோட பேர். பார்த்தா நெருப்பை கக்க வாப்பில் சர்வைவலில் நான் வந்து க்ரியேட்டிவில் இருக்கிறங்காட்டி மேலே நெருப்பை கக்க மாட்டேன். பார்த்தீங்களா, அவன் அடித்தோம்னா இது கிடைக்கும். ஸோ இதோட பேர் தான் பிளேஸ் ராடு. இது கூட நம்ம என்டர்மேனை சமன் பண்ணி இருங்க, அந்த என்டர்பில்லு இதுதான் என்டர்பில்லு. நான் உங்களுக்கு அதை செஞ்சு காட்டிடுறேன். ஏன்னா அதுக்கு தனியாக டைம் வேஸ்ட் பண்ண முடியல. நமக்கு வீடியோவுக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. நைட் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். காலைல ஒர்க் வேறு இருக்குது. சொந்த கதை சோழ கதை எல்லாம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்லுவேன். என்டர்மேன் ஸ்பான் இது இதுதான் நினைக்கிறேன். என்டர்மேன் அவன் தான். பார்த்தீங்களா, பார்க்க வித்தியாசமாக வினோதமான ஒரு பிறவியோட இருக்கான்ல இந்த பைத்தியார பையன். சர்வைவல் மோடில் பார்த்தோம்னா ஏதோ அவன் சொத்தை பிடிங்கி சாப்பிட்ட மாதிரி சோத்தை திருடி தின்ன மாதிரி பண்ணுவாங்க. சரியான வெறியாய் வாயப்பழந்து கடிக்க வருவான். ஸோ இவன் அடித்தோம்னா இவங்கிட்ட இருந்தால் நமக்கு என்டர் பில்லு கிடைக்கும். கோடாலி எங்கள் எடு. ஸோ கொடுக்கறது ஒரு சில நேரங்களில் அதிர்ஷ்டமாகவும் இருக்கும். ஏன்னா நிறைய நேரம் கொடுக்க மாட்டாங்க. இப்படி டெலிபோர்ட் ஆகி போயிடுவான். இவனை துரத்தையும் அடிக்கிறது ஒரு தொல்லையாக இருக்கும். ஸோ இவங்ககிட்ட இதுதான் கிடைக்கும், என்டர் பில்லு. ஸோ இதை தூக்கி போட்டோம்னா அது எங்கே விழுதா நம்ம அங்கே டெலிபோர்ட் ஆயிடுவோம். உதாரணத்துக்கு நான் இங்கேருந்து அந்த பிளேஸ் ஆர்டர் இருக்காங்க தூக்கி போகிறேன்னா இங்கே சமன் ஆயிடுவேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஏரியாவில் அவ்வளோதான் விஷயம். இந்த பிளேஸ் பவுடரை நீங்கள் வந்து கிராஃப்டிங் டேபிளில் மாதிரி கையில் கொடுத்துட்டு இதை அப்படியே வைக்கக்கூடாது. இதை பவுடரை மாற்றிட்டு இதை வச்சிங்கன்னா உங்களுக்கு எண்ட் ஆஃப் ஐ கிடைக்கும், ஐ ஆஃப் என்டர் கிடைக்கும். இதே நீங்கள் சாதாரண வேர்ல்டுக்கு போய் தூக்கி போட்டிங்கன்னா பறந்து போய் நிற்கும். நெதர் வேர்ல்டில் நீங்கள் எத்தனை முறை தூக்கி போட்டாலும் அது வேஸ்ட் தான். முதல்ல அது பறக்குமானே தெரில. நெதரில் தூக்கி போட்டால் பறக்குமா? சரி, அந்த ஆராய்ச்சி நம்ம அப்புறமா பண்ணிடலாம். ஸோ கோஆர்டினேட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் வரணும். இந்த வேர்ல்டு சைடு வேணாலும் நான் உங்களுக்கும் அனுப்பிவிட்றேன். ஸோ நான் வந்து இப்போ அவ்வளோதான். ஸ்பெக்டேட்டர் மோடுக்கு நம்ம மாறியாச்சு. அதாவது கண்காணிப்பாளர்னு ஒரு மோடு இருக்கும், அதுக்கு மாறியாச்சு. பார்த்திங்கன்னா ஃபோர்ட்ரஸ் வந்து அங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே வரும். தம்பியா பிள்ளை இங்கே இருக்கிறான் பார்த்தீங்களா, கருகருன்னு பெரிய சைஸு ஸ்கெலிட்டன்னு. அவன் வந்து நெதர் ஸ்கெலிட்டன்னு சொல்லுவாங்க. நெதரில் மட்டும்தான் இருப்பான். அதுலேயும் நெதர் போர்ட்டலில் அந்த போர்ட்ரஸ் கிட்ட தான் இருப்பானுங்க. பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ஏரியா. இது காலி ஏரியா, அதுவும் காலி ஏரியா. இங்கனக்குள்ளே பிளேஸ் ஸ்பானர் இருக்கும் பாருங்கள், அதை நான் உங்களுக்கு காட்டுறாருங்க. இங்கே முன்னாடியே இருக்குது பாருங்கள். இதுக்கு பேர் தான் பிளேஸ் ஸ்பானர். சர்வைவல்லையோ இல்லை க்ரியேட்டிவில் பக்கத்தில் இருந்திங்கன்னா இதில் நிறையா ஸ்பான் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படியே நம்ம பார்த்த மாப் மாதிரி. பார்த்திங்களா, உள்ளுக்குள்ள ஒன்று சுத்தாமல் சொறி இருக்குது, அதுதான் ஸ்பான் ஆகும் அதிகமாக. ஸோ வந்து நான் உங்களுக்கு அடுத்ததாக ஒரே ஒரு சின்ன விஷயத்தை காட்டிட்டு ஸ்ட்ரைட்டாக எண்டு போர்ட்டலுக்கு எப்படி கண்டுபிடிச்சி நம்ம போகிறதுன்னு சொல்லிடுறேன். ஏன் ப்ரோ இவ்வளோ தூரம் வள நிலுக்கிறாலாம் கேட்காதீங்க. தகவலை வந்து நல்ல விதம். சர்வைவல் இல்லையா, க்ரியேட்டிவில் மாற்றி. ஸோ ஓகே, க்ரியேட்டிவ்க்கு மாற்றியாச்சு.
ஆமாம் கைஸ், இதை தூக்கி போட முடியல. ஸோ தூக்கி போட முடியாது, இப்போ நம்ம வேலை கிடையாது. அடுத்ததான் நம்ம போகிற ஏரியாவோட பேர் வந்து இது கிடையாது, ட்ரெஷர் பேஸ்டியன். அது வந்து 632 822. ஓகே, நம்ம டெலிபோர்ட் ஆயாச்சு. இதுக்கு பேர் தான் ட்ரெஷர் பேஸ்டியன். இது வந்து 3 வகையாக பிரிப்பாங்க. நான் அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் இல்லை, பட் இருந்தாலும் ஓரளவுக்கு தகவல் என்னென்னு சொல்ல முடியும். இது ட்ரெஷர் பேஸ்டினாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. இல்லைனா அது சதுரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து கண்ணாபின்னு இருக்குது. பிரிட்ஜ் பேஸ்டியன் கிடையாது, ட்ரெஷரும் கிடையாது. 3ஆவதாக ஒன்று இருக்கும், அதுதான் இது. அது பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ ஏன் ப்ரோ இதுன்னு அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயமா பெரிய ஸ்ட்ரக்சர்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெரிய ஸ்ட்ரக்சர் தான். ஏன்னா இதுக்கு சென்டரில் வந்து உங்களுக்கு ஒரு லூட் பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த லூட் பாக்ஸில் ஓரளவுக்கு ஃபுட்டு ப்ளஸ் வெப்பன் கூடவே அந்த நெதரைட் ஆர்மர் இருக்கும். இருங்க, அந்த நெதரைட் ஆர்மர் நான் எடுத்து காட்டுறேன். டோருக்கு ஸ்மித்திங் டெம்ப்ளேட் இருக்கும், நெதரைட் அப்கிரேடு. இது இருந்துச்சுன்னா தான் உங்களால் டைமண்ட் ஆர்மரை நெதரைட்டுக்கு மாற முடியும். அப்போ தான் நெருப்பு லெவல் தான் டேமேஜ் பெருசாக ஆகாது. ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக கீழே போனோம்னா இங்கனக்குள்ளே ஒரு செஸ்ட் இருக்கும். இருங்க, இந்த கல்லை உடச்சிடலாம். பார்த்தீங்களா, இங்கனக்குள்ளே 2 செஸ்ட் இருக்கும். 2லேயுமே லூட்டு நிறையா இருக்கும். அவசரப்பட்டு அதை நான் மொத்தமாக முடிச்சு விட்டேன். இப்படியே அவசரப்பட்டு சோழி முடிஞ்சு போயிடுது. வாங்க அப்படியே ஒன்று வந்து மேலே போகலாம். அங்கே வேற ஒருத்தன் மாட்டிகிட்டு இருக்கான். எங்கடா வழியவே காணோம். இதுக்குள்ளே வந்தால் மட்டும் தலைவலி வழியவே கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். பாருங்க, இங்கேருந்து வந்து எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கிறேன் நான். பேசாமல் இருங்க, அப்படியே மேலே நேராக உடச்சிட்டு போயிடலாம். ஹாட் கோரில் தான் இந்த மாதிரி ஏரியாவில் மாட்டிட்டா சரியான டென்ஷன் ஆகும். வர வழியில் டெஸ்ட்டு பார்த்தோம்ல. ஓகே, வீடியோ 12 நிமிஷம் ஆகி போயிடுச்சு. பார்த்திங்கன்னா இங்கனக்குள்ளேயும் கொஞ்சம் காளான் இருக்குது, அதை வேணால் எடுத்துகிட்டு போங்க, இல்லைனா விட்டுருங்க. ஸோ இங்கே கொஞ்சம் லூட் இருக்குது. பெரிய செஸ்ட் பாக்ஸு 2, பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு லூட் இருக்கும். முக்கியமாக இதுலேயும் கூட டைமண்டெல்லாம் கூட சில நேரம் ஸ்பான் ஆகும். ஆனால் இந்த வாட்டி என்ன தெரியல, ஸ்பான் ஆகலை. அதுக்கு பதிலாக இறுகிய ரோசாஃப் இருக்கும், நம்ம பிஎஃப் ஜோக்கர் ப்ரோ சொல்கிற மாதிரி. அதுவும் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து இப்போது நார்மலாக நம்ம வேர்ல்டுக்கு போயிடலாம். ஸோ நெதருக்குள்ளே நமக்கு அவ்வளோதான், சோழி முடிஞ்சுது. நம்ம வந்து நார்மலாக நம்ம வேர்ல்டுக்குள்ளே போகணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, நம்ம வேர்ல்டுக்குள்ளே போயிடலாம். நல்லா போக முடியல. ஸோ ஃப்ரண்ட்டு வந்து லெஃப்ட்டு கட் பண்ணி பேக்கை போகணும். ஓகே, டெலிபோர்ட் ஆகிடுச்சு. என் கேரக்டர் வைப்ரேஷன் கொண்டு போயிட்டான். ஒரு டெலிபோர்ட் ஆகிறேன்னா கைஸ், நான் பேசுறது போர் அடிக்குதுன்னா நான் வேணால் கொஞ்சம் பயங்கரமாக அப்படியே எடுப்பாக பில்டப்லாம் கொடுத்து பேசிட்டா. எனக்கு தெரிஞ்சாது எல்லாம் முட்டிட்டு நிற்கிது. ஓகே, சட மேலே போயிடலாம். கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா அதுதான் நம்ம நெதர் போர்ட்டலு. ஆல்ரெடி 10 நிமிஷமாக உருட்டு வீடியோவை ஒரு கட்டத்துக்கு மேலே கொண்டு வந்துட்டோம். அடுத்ததான் நம்ம கண்டுபிடிக்க போகிறது எண்டு போர்ட்டலு. எண்டு போர்ட்டல் இந்த இருக்குது. இதோட கோஆர்டினேட்ஸு 278 900. டைப்பை பண்ணி டெலிபோர்ட் ஆகி போயிருமா. ஓகே, நம்ம இப்போ டெலிபோர்ட் ஆயிரணும். ஓகே, ஆயாச்சு. லோட் ஆகுது. இன்னும் ரொம்ப நேரம் ஆகுது. அபிலாஷே, அவன் செத்துட்டான்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அங்கங்கே ஒருத்தன் தூங்குறான், ஒருத்தன் ஓடுறான், ஒருத்தன் வர்றான். என்னடா நடக்குதுங்க. ஓகே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வில்லேஜுக்கு கீழே தான் இருங்க, கோட்டாய் வருது. ஓகே நண்பா, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு வில்லேஜை கண்டுபிடிக்கணும். அதாவது என்ட்ரப்பில் நம்ம வேர்ல்டில் தூக்கி போட்டால் இந்த மாதிரி போகும். எண்டு நெதருக்குள்ளே போய் தூக்கி போட முடியாது ஒழுங்கா. மறைஞ்சிச்சா இந்த மாதிரி பிங்க் கலர் போக வரும். நீங்கள் அதையே தொடர்ந்து போய் மர்க்கா போட்டிங்கன்னா மர்க்கா ஏரியாவை கட்டி கூட்டிகிட்டு போகும். எங்கடா மேலே காணுன்னு பார்த்தீங்கன்னா அது கீழே போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அந்த பெல்லை பார்த்த மாதிரி பார்க்கத்தான் எங்கன்னா போயிருக்கோம். ஒன்ஸ் மோர் போடுவோம். பார்த்திங்கன்னா இங்கே வந்துருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரைட்டாக கீழே குழி தோண்டிட்டு இப்போ போயாகணும். வாங்க அப்படியே நேராக கீழே குழி தோண்டிட்டு போயிடலாம். நல்லா தண்ணி இருக்குது.
எனக்கெல்லாம் தண்ணி ஒரு பிரச்சனையே கிடையாது. தட தடன்னு போய்கிட்டே இருக்கும், ஆடிக்கினே இருக்கும், அவ்வளோதான் விஷயம். ஓகே, லேப்பீஸ் அது இதுன்னு கண்டதும் கிடக்குது, எல்லாம் இதை எடுத்து போயிட்டே இருக்கலாம். 1 செகண்ட் கைஸ், நம்ம வந்தாச்சு. ரொம்ப மேலே வந்துட்டேன். இந்த மாதிரி ஸ்டோன் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆச்சுனாலே நீங்கள் எண்டு போர்ட்டலுக்கு போகிற வழியை தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ வந்து இதுக்குள்ளே அங்கிட்டு இங்கிட்டு நெளிஞ்சு வளைஞ்சு குழஞ்சு போய் தான் நீங்கள் எண்டு போர்ட்டலை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நான் சடன்னு போய் எண்டு போர்ட்டலுக்கிட்டே நிப்பாட்டிடுறேன். அதுக்கு நான் ஸ்பெக்டேட்டர் மோடு தான் இப்போ நான் போய் ஆகணும். ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு காட்டுறேன், பார்த்து கற்று வச்சுக்கோங்க. க்ரியேட்டிவில் இருக்கும்போது தான் ஒர்க் ஆகும், சர்வைவலில் ஒர்க் ஆகாது. ஃபஸ்ட்டு க்ரியேட்டிவில் இருக்கா, அதை லாஸ்ட்டாக மாற்றினா ஸ்பெக்டேட்டர் மோடு. ஓகே, பேக் கொடுத்துட்டு அப்படியே வந்தோம்னா இதாயிரும். ஸோ கீழே வந்துட்டு நம்ம தேடி பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கே பக்கத்தால் இன்னொரு ஸ்பானர் இருக்குது. அது ஜாம்பி ஸ்பானர்னு நினைக்கிறேன். ஆமாம், அது ஜாம்பி ஸ்பானர் தான். நானே இதை எதிர்பார்க்கல. இங்கேயும் +2 செஸ்ட்டு எண்டு போர்ட்டலுக்கு கீழே இருக்குது. ஒரு நல்ல விஷயம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிப்போம். அதான் எண்டு போர்ட்டலு, அது எங்கே இருக்குன்னே தெரியலையே. இதோ பாருங்கள், பார்த்துட்டேன், அங்கே இருக்குது. எப்போவுமே லைப்ரரியை ஒட்டின மாதிரி தான் இருக்கும். இது லைப்ரரி, இது எண்டு போர்ட்டலு. ஸோ ஓகே, எண்டு போர்ட்டல் பக்கத்தில் வந்தாச்சு. இங்கன்னா நமக்கு ஒரு சின்ன வேலை. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் க்ரியேட்டிவ்க்கு மாறிடலாம். எங்கடா செட்டிங்ஸ் லோட் ஆகிட்டே இருக்குது நண்பா. நமக்கு ஒரு நல்ல ஃபோன் வாங்கணும் நண்பா. என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. நம்ம வீடியோவோட எண்டுக்கு பக்கத்தால் வந்துட்டோம். எண்டு போர்ட்டலையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்படி தான் எண்டு போர்ட்டலை கண்டுபிடிக்கணும். நான் வந்து ஸ்பெக்டேட்டர் மோடை யூஸ் பண்ணேன். நீங்கள் சர்வைவலில் இருக்கும்போது ஸ்பெக்டேட்டர் மோடை யூஸ் பண்ண முடியாது. முக்கியமாக ஹார்ட் கோரில் நம்ம கண்டுபிடிச்சி இந்த உருவி எடுத்துக்கொண்டு வந்து போட்டோம் இல்லையா, இந்த எண்ட் ஆஃப் ஐ, அதை இதில் செட் பண்ணணும். பார்த்துங்க, எண்டு போர்ட்டல் இப்படி தான் இருக்கும். 3 3 3 3 3 மொத்தமாக 3 3 6 3 9 12 இருக்கும் மொத்தம். ஆல்ரெடி 2 போட்டிருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் ஒரு 10 கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா சில நேரத்தில் போர்ட்டல் கூட மோசமாக தான் இருக்கும். போட்டதுக்கப்புறம் இப்படி ஓப்பன் ஆகும். முக்கியமான விஷயம், இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்பானர் உடச்சிடுங்க. இல்லைன்னா இந்த புள்ளப்பூச்சி ஸ்பான் ஆகி சரியாக தொல்லை பண்ணும். அது அவ்வளோ செத்து போச்சு. ஓகே, நம்ம போய் ஆயோ ஜொலிக்குது, அவ்வளோதான், குதிச்சிட்றா கைப்புள்ளன்ட்டு குதிக்க வேண்டியதான். ஓகே, நம்ம எண்டுக்கு டெலிபோர்ட் ஆகிட்டு இருக்கோம். சாரி கைஸ், வீடியோ ஸ்டார்ட் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் புலம்பிகிட்டு இருந்தேன். சுற்றி இருக்கிற கிறிஸ்டல் எல்லாத்தையும் உடச்சி விட்டிங்கன்னா எண்டர் ட்ராகனு அவன் பாட்டுக்கு அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு இருப்பான். அவனை பிடிச்சி 4 நசுக்கி கசக்கி போட்டோம்னா முடிஞ்சுது. அவன் வந்து எப்போ உட்காரவான்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். தம்பி வாப்பா, கீழே இருக்குப்பா, தம்பி கீழே இறங்குப்பா, நீங்கப்பா கீழே இறங்குனீங்கன்னா முத்தம் கொடுப்பேன், நம்ம விஜய் சொல்கிற மாதிரி. அவ்வளோதான், இறங்கினவனை போட்டு ஏறி மிதிக்க ஆரம்பிச்சிடலாம். என்டர்டைனை கொள்ளணும், நமக்கு நல்ல ஸ்குவாடு வேணும். ஸோ நான் ஷார்ப்னஸ் பையுமே ப்ளஸ்ஸு லூட்டிங்கும் வச்சுருக்கேன். இந்த பய உள்ள உட்காரவான்னு பார்க்குறேன், தக்காளி உட்கார மாட்டேங்கிறான். யா டே வாடா, டே உட்காரா, வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுரா, என் ஃபோனு ஸ்டோரேஜும் தாங்காது. கைஸ் மறக்க எந்திரிச்சு போயிடுறாங்க. கைஸ் பேசாமல் போ அண்ட் டேர் ஆகிட்டு வந்துடுங்க, அதான் கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துக்குலாம். வாடா 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 கைப்புள்ள, அப்புறம் மேஸ் எடுத்தேன்னா ஒரே அடி தான்டா, மொட்டையாயிருவேன். என்ன கைஸ் அடிக்க முடியல, அவ்வளோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ஹார்ட்டு. அவ்வளோ தான்டா, இன்னும் ஒரு அடி அடித்தா அண்ணன் எடுத்துக்கிறேன்ற மாதிரி அதை முடிச்சு விட்றலாம். தம்பிங்க வாப்பா கீழே இறங்கு. இன்னும் சாக மாட்டான். ஏய் நீ இப்போ சாவணுண்டா, அதான்டா ஸ்கிரிப்ட், ஏன்டா சாக மாட்டுற? ஹெல்த் பார் தான் முடிஞ்சதில்ல. ஸ்மார்ட் பேக் இது ஹெல்த் பார் விழுந்துருக்கோம். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சுட்டான். சாகும்போது கூட அண்ணாத்த கொஞ்சம் சவுண்டு போட்டு தான் சாவார், அதனால் பார்த்துருங்க. ஸோ நமக்கு இப்போ ஹெச்பி பெருசாக கிடைக்கிறதெல்லாம் தெரியாது. எங்கிட்ட போனாலும் இவனுங்க தொல்லை வேறு. ஸோ இவனை கொன்னதுக்கப்புறமா கீழே வந்து போர்ட்டல் ஓப்பன் ஆகும். இது நம்ம உலகத்தில் ஃபஸ்ட்டு ஸ்பானான ஏரியா கூட்டிகிட்டு போகும். இப்போ நமக்கு அது முக்கியம் கிடையாது. ஓகே, நைட் விஷன் போர்ஷனை குடித்தோம்னா தெளிவாக தெரியும் எல்லாமே. நமக்கு வந்து இதோ இந்த மாதிரி ஒன்று இந்த எண்டு போர்ட்டலு பக்கத்தால் ஸ்பான் ஆகும். எண்டில், அதாவது முடிவின் விளிம்பில் ஆரம்பம், புரிகிறதா?
இதில் வந்து நீங்கள் இதை என்டர்பல்ல போட்டு கூட உள்ளே போய்க்கலாம். அதை வந்து இதுக்குள்ளே போடணும். நான் கண்டமேனிக்கு தூக்கி வச்சுட்டு இருக்கிறேன். உங்களுக்கு பக்கத்தில் வேறு எங்கேனா ஸ்பான் ஆகும். கோஆர்டினேட்ஸ் இதே கூட பார்த்து தான் போடணும்னு எந்த விதத்துலேயும் கிடையாது. ஸோ வந்ததுக்கப்புறமா தேடி பாருங்கள், அங்கிட்டு இங்கிட்டு எங்கிட்டாவது இங்கனுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அதை என்னோடய பழைய வீடியோஸில் ஒன்றில் அப்லோட் பண்ணியிருப்பேன், பாருங்கள். ஸோ வேணும்னா கேளுங்க கமெண்ட்டில், ப்ரோ எண்டில் ஷிப் எப்படி கண்டுபிடிக்கிறது, எவ்வளோ லூட்டு கிடைக்கும்னு. ஸோ எண்டில் தான் எலக்ட்ரான்னு ஒன்று கிடைக்கும். இது எண்டில் மட்டும்தான் கிடைக்கும். எண்டோட சிறப்பம்சமே இதுதான் சொல்லலாம். இதை நீங்கள் போட்டுக்கிட்டு கையில் ராக்கெட் எடுத்துக்கலாம். இருங்க, கையில் லப்பரை போட்டுக்குவோம். நீங்கள் டபுள் டேப் பண்ணிவிட்டு இந்த ராக்கெட்டை விட்டிங்கன்னா சும்மா கிருட்டுன்னு பறக்க முடியும். வாவ், பக்கத்தாலே இருக்குது கைஸ். இங்கே பாருங்களேன், நான் கூட எவ்வளவோ தூரம் போகும்னு நினச்சேன், பட் பரவாயில்ல. வாங்க அப்படியே இறங்கி எதையும் சுற்றி பார்த்துருவோம். ஓகே, வந்து இந்த இடத்துல எண்டு ஷிப்பு பாருங்கள் அங்கே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஒரே கண்டென்ட்டில் போட்டு போர் அடிக்க நான் விரும்பலை. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் பார்த்த நண்பர்கள், நண்பிகள், தோழிகள், தோழர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி. நான் உசுரோட தான் இருக்கேன். அடுத்தடுத்த வீடியோ வரும் கண்டிப்பாக. ஒர்க்கால் தான் போடலை. ஸோ எண்டு போர்ட்டலு அவ்வளோதான். இந்த வீடியோக்கு என்ன தலைப்பு கொடுக்குறேன்னு தெரில. ஹவு டு த எண்டு போர்ட்டல், இல்லைனா எண்டை எப்படி கண்டுபிடிப்பது, இந்த மாதிரி போட்டு டபுள் லைன் போட்டுறேன். பை கைஸ்.